கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டதாக மை V3 ஆட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் சக்தி ஆனந்தன் உள்ளிட்ட 193 பேரை போலீசார் கைது செய்தனர். கோவை மாவட்ட விரைவு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சக்தி ஆனந்தனை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். சென்னை பள்ளிக்கரணை பாலாஜி நகரில் 50 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் கீழே செல்லும் குழாய் உடைந்து பல மீட்டர் உயரத்துக்கு தண்ணீர் பீச்சி அடித்தது. வேளச்சேரி பிரதான சாலையில் தண்ணீர் ஓடிய நிலையில் சென்னை குடிநீர் வாரிய அதிகாரிகள் விரைந்து வந்து குழாய் உடைப்பை சரி செய்தனர். திருத்தணி ADPL துணி ஏற்றுமதி நிறுவனத்தில் குடிநீர் அருந்திய மேலும் 15 பேருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் நிறுவனத்தை தற்காலிகமாக மூட கோட்டாட்சியர் உத்தரவிட்டார். 2 தினங்களுக்கு முன் அந்நிறுவனத்தில் குடிநீர் அருந்திய 130 பேருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் குடிநீரில் ஏதேனும் கலக்கப்பட்டதா அல்லது சுகாதார கேடா என்பதை அறிய குடிநீரின் மாதிரி பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையில் டெல்டா பாசனத்துக்காக திறக்கப்பட்டு வந்த தண்ணீர் நிறுத்தப்பட்டு குடிநீர் தேவைக்கு மட்டும் வினாடிக்கு 1000 கன அடி வீதம் நீர் திறக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பட்டியலினத்தை சேராதவர்களுக்கு பஞ்சமி நிலத்தை விற்றால் அது செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் பெரிய நாகலூரைச் சேர்ந்த காமராஜ் என்பவர் தனது தாத்தா அரசு வழங்கிய 1.12 ஏக்கர் பஞ்சமி நிலத்தை பட்டியலினத்தை சேராத பெருமாள் என்பவருக்கு விற்றதை ரத்து செய்ய கோரி தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தூத்துக்குடியில் திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பில்லா ஜெகன் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருந்து தானாக வெளியேறிவிட்டதாக புசி ஆனந்த் தெரிவித்தார். அவருக்கு பதிலாக அவரது சகோதரரான SJ சுமன் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளராக பொறுப்பு வகித்து வருவதாக கூறப்படுகின்றது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே செம்பரம்பாக்கம் ஊராட்சி நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் பாடங்களை தலைமை ஆசிரியர் முறையாக சொல்லித் தருவதில்லை என்றும் அடிக்கடி விடுப்பு எடுக்கும் அவரை பணியிடமாற்றம் செய்ய வேண்டும் என்றும் கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தலைமை ஆசிரியரிடம் கேட்டதற்கு உடல்நிலை சரியில்லாததால் விடுப்பு எடுப்பதாகவும் பணியிலிருந்து விலக உள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் தலைமையகத்தில் 88வது நிறுவன நாளை முன்னிட்டு ஏழை எளிய மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தமிழ்நாட்டில் பாஜகவின் கூட்டணியை அகில இந்திய தலைமைதான் முடிவு செய்யும் என அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வுக்கு எதிராக 50 லட்சம் கையெழுத்து பெற்ற உதயநிதி ஸ்டாலின் மதுவினால் ஏற்படும் உயிரிழப்புக்கு எதிராக கையெழுத்து வாங்க வேண்டாம், கையெழுத்து போடுவாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். பெரம்பலூர் அருகே களத்தூரில் கடந்த நவம்பர் 15ஆம் தேதி அரசு பள்ளி ஆசிரியை இருவர் மாயமான வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர் வெங்கடேசன் திருமணம் தாண்டிய உறவில் இருந்த ஆசிரியை தீபாவை சுத்தியலால் அடித்துக் கொன்று சடலத்தை பெட்ரோல் ஊற்றி எரித்ததாக வாக்குமூலம் அளித்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். கொலையாளியிடமிருந்து ஆசிரியையின் 26 பவுன் தங்க நகைகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 3 கரடிக்குட்டிகள் சாலையோரம் விளையாடிய காட்சிகளை அவ்வழியாக சென்ற சுற்றுலா பயணிகள் தங்களது செல்போன் கேமராவில் பதிவு செய்துள்ளனர். வனப்பகுதி வழியே பயணிக்கும் சுற்றுலா பயணிகள் விலங்குகளை எந்த வகையிலும் தொல்லை செய்யக்கூடாது என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஏமாற்றி 30% ஓட்டுகளை இலவசமாக பெற்றே திமுக ஆட்சிக்கு வந்ததாகவும் தற்போது பாஜகவுடன் திமுக மறைமுகமாக கூட்டணி வைத்திருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறினார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்ற இளைஞர் இளம்பெண்கள் பாசறை நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். ஓசியாக 30-20% ஓட்டுகள் அவர்களுக்கு இருந்தது.
அந்த அளவுக்கு நாம் பிஜேபி அதிகாரி சொல்லி நம்மளை ஏமாற்றினார்கள். ஆனால் பிஜேபியோட மறைமுக கூட்டு வைத்திருப்போர் யார் என்பது இன்றைக்கு இஸ்லாமிய மக்களுக்கு தெரிந்துவிட்டது, கிறிஸ்துவ மக்களுக்கு தெரிந்துவிட்டது. மத்தியிலே வலுவான அரசு வரட்டும், ஆனால் மாநிலத்திலே சுயமான அரசு இருக்க வேண்டும். எங்களுடைய உரிமையை நாங்கள் எந்த காலத்தில் விட்டு தர மாட்டோம் என்று சொல்லக்கூடிய தலைவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார். அறுவை சிகிச்சை அறைக்குள் போட்டோஷூட் நடத்தி சமூக வலைதளத்தில் பதிவிட்ட கர்நாடக மருத்துவர் மீது விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சித்ரதுர்கா அரசு மருத்துவமனையின் ஒப்பந்த மருத்துவர் அபிஷேக் ஒரு நோயாளிக்கு அறுவை சிகிச்சை செய்வது போலவும் அதில் தனக்கு நிச்சயிக்கப்பட்டுள்ள மணப்பெண் உதவுவது போலவும் போட்டோஷூட் நடத்தியதாக புகார் எழுந்தது.